Good morning to all students. Today, third unit, supplementary, the super story, the three questions. The three questions. So, the author name, Leo Tolstoy. Leo Tolstoy is a Russian writer who is regarded as one of the greatest authors of all time. So, greatest authors. He is best known for the novels. இவரோட நாவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வார் அண்டு பீஸ், போரும் அமைதியும்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பெரிய ஒரு நாவல். 1869 ரொம்ப ஃபேமஸாக பார்த்தாங்க. 1877 அண்ணா கேரினி அப்படிங்கிற இன்னொன்று வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக ஆச்சு. சரியா, இவரோடது அவர் எழுதுனது தான் இந்த த்ரீ கொஸ்டின்ஸ், மூன்று கேள்விகள். ஸோ ஆல்ரெடி நோயிங் வெரி வெல் த ஃபிலிம் திருவிளையாடல். ஸோ அவர் அந்த அரசனுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு டவுட் வந்துடும். அதாவது மனம் உண்டா இல்லையா, ஸோ அதை விட மொத்தம் ஒரு டவுட் வரும். அந்த குரலுக்கு விளக்கம், சரியான விளக்கம் வந்து எனக்கு அறிக்கைகள் தக்க சன்மானம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே என்னது, ஸோ ஆல் ஓவர் ஏரியா ஸ்ப்ரெட் திஸ் மெசேஜ், எல்லாமே டண்டூர் அடிச்சு எல்லாமே சொல்லுவாங்க. அப்புறமேட்டு வந்துட்டு அந்த ஒரு பேர் என்ன, நாகேஷும் சிவாஜியும் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு இந்த நீயா நானங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கிளப்புவாங்கல்ல. ஸோ அதுதான், ஸோ இது நீ போய் சொல்லு, கண்டிப்பாக உனக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார்ல. அதே மாதிரியே தான் இந்த அரசனுக்கு வந்துட்டு ஒரு 3 கேள்விக்கு வந்துட்டு அவருக்கு சரியான விடை வந்துட்டு தெரியல. ஸோ அந்த 3 கேள்வியும் யாரு சரியா எனக்கு வந்துட்டு ஆன்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு தக்க சன்மானம் அப்படின்ட்டு வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. லாஸ்டா வந்து அது யார் சொல்றா, எப்படி தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிற சின்ன கான்செப்ட் தான் இந்த ஸ்டோரி. There was a king had 3 questions in his mind that if he always knew the right time to begin everything. தொடங்கும் போது எல்லாமே எது கரெக்டான தொடக்கம், சரியா, நம்ம எது தொடங்குறதா இருந்தாலும் எது சரியான டைம். If he knew who were the right people to listen to, யாரோட பேச்சை நம்ம கேட்கறது, யார் சொல்றது கரெக்ட், and whom to avoid, and above all யாரை நம்ம தவிர்க்கணும், யாரை வந்து எதிர்க்கணும், அதாவது ஐயோ வேணாம் அப்படின்னு ஒமிட் பண்ணணும். If he always knew what was the most important thing to do, எது முக்கியமான ஒரு டைம், he would never fail in anything he might undertake. என்னது, தோல்வி எப்பவுமே வரக்கூடாது, அப்படின்னா நம்ம என்ன செய்யணும். So on this thought having occurred to him, he had it proclaimed throughout his kingdom. ஸோ இது வந்துட்டு என்னது, ப்ரோக்ளைம்டு அப்படின்னா அனௌன்ஸ்டு அஃபிஷியலி, அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அனௌன்ஸ்டு அஃபிஷியலி. He would give a great reward to anyone who would teach him what was the right time for every action. யார் வந்து எனக்கு இதை சொல்றாங்களோ கரெக்டான ரிவார்டு கிடைக்கும் அப்படின்ட்டு. என்னது, வாட் வாஸ் த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன், எது நமக்கு நம்ம எடுத்து வைக்கிறது எது சரியான டைம். அண்ட் ஹூ வேர் த மோஸ்ட் நெசசரி பீப்புள், யார் நமக்கு முக்கியமான மனிதர்கள், முக்கியமானது. அண்ட் ஹவு he might know what was the most important thing do, எது முக்கியமான ஒரு தருணம், முக்கியமான தருணம் எது, கரெக்டான டைம் எது, முக்கியமான நபர் எது, யாரோட பேச்சை நம்ம கேட்கணும், யாரோட இருந்தால் நமக்கு நல்லது. இதுதான் அவரோட கான்செப்ட். அண்ட் learned men came to the king but they all answered his questions differently. learned men அந்த அறிவியல் ஞானிகள்லாம் இருப்பாங்கல்ல, புலவர்கள் எல்லாருமே வந்துட்டு சொல்றாங்க, and reply to the first questionக்கு ரிப்ளை பண்றாங்க. Some said that to know the right time for every action, எது சரியான டைம் அப்படின்னா, நம்ம செய்யறது எது சரியான டைம் எப்போ அப்படின்னா, one must draw up in advance a table of days. என்ன சொல்றாரு,
முன்னாடியே நம்ம காலம் எழுதி வச்சுக்கணுமா, எந்த மந்த்து எந்த இயரு எப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. அண்டு மஸ்ட் லீவ் ஸ்ட்ரிக்ட்லி அக்கார்டிங் டு இட். ஸோ அதைப்படி ஃபாலோ பண்ணால் கரெக்டாக நமக்கு அமையும். ஸோ எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எழுதி வச்சு பண்ணோம்னா கரெக்டாக அமையும். ஒன்லி those said they would everything be done at its proper time. ஸோ அதுதான் வந்து கரெக்டான ப்ராப்பர் டைமாக வந்து நமக்கு அமையும் கரெக்டாக எழுதி வச்சா. Others declared that it was impossible to decide beforehand the right time for every action, but that not letting oneself the observed in ideal pastimes. One should always attend to all that was going on, and then to what was most needful. எது சரியா அமையும் எது சரியா அமையலைங்க நமக்கு எப்படி தெரியும்? அப்படியே எழுதி வச்சாலும் நம்ம அந்த டைமிங்ல எது மிஸ் ஆகுதோ என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது. Others again said that however attentive the king might to be what was going on, it was impossible for one man to decide correctly to right time for every action. ஸோ சரியான டைமிங் வந்துட்டு எதுக்குமே வந்து அப்பப்போ வந்து மாறும். அது எழுதி வச்சு பண்ணால் கூட அது என்னைக்கா இருந்தாலும் நம்ம என்ன நினச்சோமோ அதை பண்ண முடியாது. பட் தட் ஹீ சுட் ஹாவ் எ கவுன்சில் ஆஃப் வைஸ் மேன் ஹூ வுட் ஹெல்ப் ஹிம் டு ஃபிக்ஸ் த ப்ராப்பர் டைம் ஃபார் எவ்ரி திங். என்னது இந்த ஆலோசனை ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ஃபிக்ஸ் த ப்ராப்பர் டைம் என்னது எழுதி வச்சு அல்லது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. But then again others said there were some things which would not wait to be laid before a council. அடுத்தவங்க என்ன பண்ணும் எப்படி என்னங்கிறது எழுதி வச்சு பண்றதுக்கோ அல்லது இன்னொன்று பண்ணுவாங்க இப்படி தான் பண்ணும் இப்படின்னு எதையுமே வெயிட் பண்ண முடியாது. But about which one had to once to decide whether to undertake them or not. But in order to decide that, one must know beforehand what was the going to happen. நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எதையுமே சொல்ல முடியாது. இட் இஸ் ஒன்லி மெஜிசியன்ஸ். அது எப்பவுமே வந்து இந்த மந்திரவாதியாக இருக்கிறவங்கள அவனோட தான் முடியும். Who know that and therefore in order to know the right time for every action one must consult magicians. ஸோ என்னது ஒரு மந்திரவாதியை தான் கன்சல்ட் பண்ண முடியும். நம்ம வந்து வெறும் நாடிதான் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஈக்குவலி வேரியஸ் வேர் த ஆன்சர்ஸ் டு த செகண்ட் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டினுக்கும் வேரியஸ் ஆன்சர் டு த செகண்ட் கொஸ்டின்ஸ். சம் செட் டு த பீப்புள். செகண்ட் கொஸ்டின்ஸுக்கு பாரு, some said the people the king most needed were his counselors, others the priest. என்னது இந்த பாதிரியார் அவங்கள கேட்கலாம். and the doctors, while some said the warriors were the most necessary. நமக்கு யாரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான மனிதன், ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா யாரு நமக்கு முக்கியமான மனுஷங்க அப்படின்னு கேட்கறதுக்கு செகண்ட் கொஸ்டினுக்கு அவங்களோட ஆன்சர் என்னது, பெரிய ஆராய்ச்சி ஆலோசனை செய்யறவங்க, ஆலோசனை நம்ம கொடுக்குற அட்வைசர்ஸ். அதுக்கப்புறமேட்டு பிரிஸ்ட், என்னது இந்த பாதிரியார்லாம் இருக்கிறாங்களா, ஓ பரம பிரபுவே என்னை ரசிப்பாயாக அப்படிங்கிறாங்களே அவரு. அதுக்கப்புறமேட்டு இந்த டாக்டர்ஸ், சரியா, இவங்க எல்லாம் அந்த பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் அவங்கள எல்லாமே வந்துட்டு என்னது வாரியர்ஸ், இந்த போராளி, இவங்கள தான் வந்து நமக்கு முக்கியமானவங்க அப்படின்னு சொல்றாங்க. டு த தேர்ட் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே சொல்றது யாரு, இந்த வைஸ்மேன், இந்த புலவர்களை அவங்கள கூப்பிட்டு வச்சு எல்லாமே அரசர்கிட்ட சொல்றாங்க. த தேர்ட் மேன் as to what was the most important occupation, some replied that the most important thing in the world was science. எது வந்து முக்கியமான நமக்கு வேலை, எந்த டைமிங் வந்து நமக்கு முக்கியமானது, நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் வந்து முக்கியமானது அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, the most important thing to the world is for science. So others it was skill in warfare, and others again that it was religious worship. என்னது மனம் சம்பந்தப்பட்டது, நம்ம மனம் சம்பந்தப்பட்டது, எந்த வேலையை செஞ்சாலுமே அது வந்துட்டு நமக்கு உண்மையானது, அந்த டைமிங் தான் உண்மையான டைமு அப்படின்ட்டு சொல்றாங்க.
All the answers being different, the king agreed with none of them and gave the reward to one, but still wishing to find the right answers to his questions. அரசனுக்கு வந்துட்டு அவங்க சொன்ன எந்த ஆன்சருமே அக்செப்ட் பண்ண முடியல. He decided to consult a hermit widely renowned for his wisdom. என்ன பண்றாரு, ஹெர்மிட் வந்துட்டு பார்க்க போறாரு. ஹெர்மிட்னா அந்த துறவின்னு சொல்லுவோம்ல, துறவி சுவாமிஜின்னு சொல்லுவோம்லடா, அவரை வந்து பார்க்க போகலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ த ஹெர்மிட் லிவ்ட் எ வுட் விச் ஹி நெவர் குவைட்டட். வுட்டுனா ஒரு சின்ன குடிசை மாதிரி, அந்த மாதிரி வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அண்ட் ஹி ரிசீவ்டு நன் பட் காமன் ஃபோக். எப்பவுமே அவர் வந்துட்டு என்னது, காமனாக ரொம்ப எளிமையாக இருக்கிற மனுஷனை தான் பார்க்க விரும்புவார். So the king put on simple clothes and before reaching the hermit's cell, dismounted from his horse, leaving his boyhood behind, he went on alone. ஸோ ரொம்ப எளிமையாக தான் பார்க்க விரும்புவார். அதனால் மன்னர் எல்லாமே சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தன்னோட பாடி கார்டோட போகிறாரு. மெய்காப்பாளர் சரியா, அந்த சோல்ஜர்ஸோட போகிறாரு. போகும்பொழுது அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு குதிரை விட்டு இறங்கி, நீ போ நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு அங்கேயே இருக்க வச்சுட்டு இவர் போறாரு. When the king approached, the hermit was digging the ground in front of his hut. அவரோட குடிசைக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு, ஒரு சின்னதாக குழி தோண்டிக்கிட்டு இருந்தாரு. டிக்கிங், குழி தோண்டுதல். Seeing the king, he greeted him and went on digging. The hermit was frail and weak, and each time he stuck his spade into the ground and turned a little earth, he breathed heavily. ரொம்ப வயசானவர். ஸோ அதனால் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் தோண்டும் பொழுதும் சோப்பா அப்படின்ட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து இது பண்ணுறாரு. அந்த டைமில் வந்து அவர் விஷ் பண்ணுறாரு, வணக்கம் அப்படின்ட்டு, துறவியாரே அப்படின்ட்டு. The king went up to him and said, I have come to you, wise hermit, to ask you to answer 3 questions. என்ன சொல்கிறாரு, நான் உங்களை பார்த்து ஒரு 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியறதுக்காக வந்துட்டு நான் வந்தேன். How can I learn to do the right thing at the right time? எப்போ எனக்கு வந்துட்டு சரியான டைம்ங்கிறது எதை வந்து நம்ம சொல்லணும், எப்போ கிடைக்கும். Who are the people I most need? யார் எனக்கு ரொம்ப முக்கியமான மனுஷர். And to whom should I therefore pay more attention than to the rest? And what are the most important and need my best attention? என்னுடைய கரெக்டான டைமு, கரெக்டான மனுஷன் யாரு, செய்யறது இது எல்லாமே கரெக்டானது எது, யாரு அப்படின்றத கேட்குறாரு. The hermit listened to the king but answered nothing. இதெல்லாம் 3 கொஸ்டினுக்கும் கேட்டுட்டு ஆன்சர் ஆனால் சொல்லலை, அமைதியாக இருக்கிறாரு அந்த ஹெர்மிட்டு. He just spat on his hand and recommenced digging. என்ன பண்ணாரு, மறுபடியும் வந்துட்டு அவர் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த டைமு, யூ ஆர் டயர்ட் said the king. உடனே கிங் சொல்றாரு, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க. லெட் மீ டேக் த ஸ்பேட் அண்ட் ஒர்க் while for you. அந்த ஸ்பேட்னா அந்த இது தோன்றது, நீங்க அதை என்கிட்ட கொடுங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் தோன்றேன். Thanks said the hermit, and giving the spade to the king, he sat down on the ground. உடனே என்னது, ஹெர்மிட்டு கொடுத்துட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துக்கிறாரு. கிங் வந்து தோன்றாரு. When he had dug 2 beds, என்னது 2 meters வந்துட்டு அதை வந்துட்டு பறிச்சிட்டாரு. The king stopped and repeated his questions. The hermit again gave no answer, but rose, stretched out his hand for the spade and said. செகண்ட் டைமா மறுபடியும் அந்த கொஸ்டின் கேட்குறாரு. பட் ஹெர்மிட் என்ன பண்ணுறாரு, ஆன்சர் செகண்ட் டைமும் பண்ணலை. ஸோ now rest a while and let me work a bit. என்னது, மெதுவாக வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க மன்னர் வந்துட்டு இருக்கிறாரு. பட் த கிங் டிட் நாட் கிவ் ஹிம் த ஸ்பேட். என்னது, அப்பையும் வந்துட்டு கிங் வந்துட்டு அந்த ஹெர்மிட்டுக்கிட்ட அந்த ஸ்பேடு கொடுக்கல. அண்ட் கண்டினியூ டிக், மறுபடியும் வந்துட்டு என்னது குழி பறிக்கிறாரு. 1 hour passed and another. The sun began to sink behind the trees. 1 hour பாஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு
சன் வந்து லைட்டாக வந்துட்டு என்னது சிங்க் ஆகுது அப்படியே behind the trees. And the king at last struck the spade into the ground and said, I came to you, wise man, for an answer to my questions. கோவம் வந்துருச்சு கிங்குக்கு. ப்ளீஸ், நான் வந்து உங்ககிட்ட வந்திருக்கிறேன், அந்த ஆன்சர் பண்ணுங்க. இஃப் யூ கேன் கிவ் மீ none, டெல் மீ ஸோ, அண்ட் ஐ வில் ரிட்டர்ன் ஹோம். நான் 2-3 டைமு கேட்டோம், நீங்கள் சொல்லவே இல்லை, ப்ளீஸ் சொல்லுங்க. ஹியர் கம் சம் ஒன் ரன்னிங் செட் த ஹெர்மிட், லெட் அஸ் see who it is. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே யாரோ ஒருத்தர் அங்கேருந்து ஒடியாந்து வர மாதிரி ஒரு ஃபீலிங்கு. யாருன்னு பார்க்குறாங்க. த கிங் டர்ன்டு ரவுண்ட் அண்ட் saw a bearded man. பேர்டுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப தாடி வச்சு நல்லா கொலகார ரவுடி மாதிரி. மேன் கம் ரன்னிங் அவுட் ஆஃப் த வுட்டு. அவங்கள நோக்கி என்னது வேகமாக ஒடியாரான். த மேன் ஹெல்ட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் பிரஸ்டு அகைன்ஸ்ட் ஹிஸ் ஸ்டொமக். என்னது அவனோட கை வந்து ஸ்டொமக்ல பிடிச்சிக்கிட்டு, அண்ட் பிளட் வாஸ் ஃப்ளோவிங் ஃப்ரம் அண்டர் தேம். இப்படி பிடிச்சிட்டு வருது, பிளட் அப்படியே சிந்திக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அவர் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப வலியால துடிச்சிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஓடி வராரு. when he reached the king, he fell fainted on the ground, mourning feebly. மௌனிங்னா இந்த இடத்துல என்னது cry, ரொம்ப அழுகுறாரு அந்த வந்தவன். The king and the hermit unfastened the man clothing. Unfastened தான் என்னது disjoin. சரியா, அந்த ஜாயின் பண்ணது எல்லாமே ஓபன் பண்ணி பார்க்கறாங்க என்ன காயம் அப்படின்னு. There was a large wound in his stomach. பெரிய காயம் அந்த ஸ்டொமக்ல. The king washed it as the best he would and bandaged it with his handkerchief and with a towel the hermit had. உடனே கிங்கு அவர் கையில் வச்சிருந்த இந்த கர்ச்சிமா இருக்கிறத வந்து எல்லாம் பிரித்து அவர் கட்டு போடுறாரு. பட் த பிளட் வுட் நாட் ஸ்டாப் ஃப்ளோவிங். பிளட் வந்து நிற்கிறதா கிடையாது, அப்படியே வலிஞ்சிட்டே இருக்கு. வாஷ்டு த ரீபேண்டேஜ்டு த வூண்ட். உடனே வந்து இந்த ஹெர்மிட் ஆல்சோ ரீபேண்டேஜ்டு. when at last the blood ceased flowing and the man revived. ரிவைவ்டுன்னா என்னது ரீஸ்டோர்டு. சரியா, ஸோ லைஃப் வந்து மறுபடியும் கொடுக்குற மாதிரி. சம்திங் டு ட்ரிங்க். அவருக்கெல்லாம் கட்டு போட்டதுமேட்டு கொஞ்சம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. த கிங் brought ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் கேவ் இட் டு ஹிம். ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அந்த கிங் வந்து அவர் கொடுக்குறாங்க. meanwhile the sun had set. என்னது இருட்டாயிடுச்சு. and it had become cool. ரொம்ப கூலிங் ஆயிடுச்சு. so the king with the hermit help carried the wounded man into the hut and laid him on the bed. So laying on the bed, the man closed his eyes and was quiet. So என்னது அடிபட்டு வந்தவன் வந்து அப்படியே லைட்டா தூங்கிட்டான். But the king was so tired from his walk and from the work he had done that he crouched down on the threshold. crouched bend. சரியா, அவரும் வந்துட்டு ரொம்ப டயர்ட்னால அப்படியே படுத்து வைக்கிற மாதிரி அப்படியே உட்காந்துட்டாரு. and also fell asleep so soundly that he slept all through the short summer night. அந்த நைட் அப்படியே அங்கேயே வந்துட்டு அப்படியே அசந்து தூங்கிட்டாரு. அந்த காயமானவன் அப்படியே அங்கேயே ரெஸ்ட் எடுக்க வச்சு அவனும் தூங்குறான். இந்த பிக்சரை பாரு, அப்படியே தெரியுது பாரு தூங்குறது. When he awoke in the morning, it was long before he could remember where he was or who was a strange bearded man laying on the bed and gazing intently at him with shining eyes. உடனே என்ன பார்க்குறாரு, அரசனை பார்க்குறாரு. கரெக்டாக மெதுவாக எந்திரிக்கிறான். அரசனையும் பார்க்குறாரு. அரசனை பார்த்த உடனே forgive me, அந்த காயமானவன் forgive me, என்னை மன்னிச்சிடுங்க, said the bearded man in a weak voice. ரொம்ப வீக் வாய்ஸில் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறான். when he saw that the king was awake and was looking at him. என்னது இதுக்கு முன்னாடி I do not know you and gave nothing to forgive for, said the king. கிங்கு சொல்கிறாரு, நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே கிடையாது, நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும், என்ன திடீர்னு என்னை மன்னிச்சுங்கன்னு கேட்குற அப்படின்ட்டு வந்து அவர்கிட்ட கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், பேர்டட் மேன் சொல்கிறான், யூ டூ நாட் நோ மீ பட் ஐ நோ யூ.
உங்களை எனக்கு தெரியும், ஆனால் என்னத்தான் உங்களுக்கு தெரியாது. I am that enemy of yours who swore to revenge himself and you because you executed his brother and seized his property. Seized his properties. என்னது, நான் உங்களுக்கு ஒரு பரம எதிரி. பிகாஸ் என்னோட பிரதரை வந்து நீங்கள் தூக்கில் போட்டீங்க, அவன் என்னோட பிரதரோட சொத்துக்கள் எல்லாமே முடக்குனீங்க. ஸோ அதனால் வந்து உங்களை கொலை பண்ண நான் வந்தேன். I knew you had gone alone to see the hermit. நீங்கள் இந்த ஹெர்மிட்டை பார்க்குறதுக்கு லாங் ட்ராவல் வரதை நான் பார்த்தேன், உங்களை ஃபாலோ பண்ணேன். அண்ட் ஐ ரீசால்வ்டு டு கில் யூ அண்ட் யுவர் வே பேக். நான் உங்கள் பின்னாடியே வந்தேன். பட் த டே பாஸ்டு அண்ட் யூ டிட் நாட் ரிட்டர்ன். பட் அந்த டே பாஸ்டுன்னு நீங்கள் ரிட்டர்ன் வரல. ஸோ ஐ கேம் அவுட் ஃப்ரம் மை அம்பியூஸ் டு ஃபைண்ட் யூ. நான் ஒளிஞ்சிருந்ததே மறுபடியும் நீங்கள் காணோம்னு வந்து பார்க்கும் பொழுது, அண்ட் கேம் அப்பான் யுவர் பாடி கார்டு. உங்களோட பாடி கார்டு என்னை பார்த்துட்டாங்க. அண்ட் தே ரெகக்னைஸ்டு மீ அண்ட் wounded me. ஸோ என்னைய தாக்கிட்டாங்க. ஸோ ஐ எஸ்கேப்டு ஃப்ரம் தம். அவங்க கிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆகி வரும்பொழுது தான் உங்ககிட்ட நீங்கள் வந்து இருந்தீங்க. பட் should have bleed to death had you not dressed my wound. நான் இறக்கும்போது தான் உங்களை வந்து பார்த்துருக்குறேன், நீங்கள் எனக்கு மருந்து கொடுத்துருக்குறீங்க. ஐ wished to kill you and you have saved my life. நீங்கள் நினச்சிருந்தா என்னை கொண்டிருக்கலாம், பட் நீங்கள் வந்து என் லைஃபையே சேவ் பண்ணி கொடுத்துட்டீங்க. Now, if I live and if you wish it, I will serve you as your most faithful slave. நான் வந்து என்னோட உயிரையே நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. என்னோட வாழ்நாள் முழுக்கும் உங்கள்கிட்ட நான் ஒரு அடிமையாக இருப்பேன், எல்லா வேலையும் செய்வேன். அண்ட் வில் பெட் மை சன்ஸ் டூ த சேம் ஃபார் கிவ் மீ. என்னுடைய சன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்கள் கூட அடிமையாக இருப்பாங்க. The king was very glad to have made peace with his enemy so easily. ஸோ அது எல்லாமே கேட்குறாரு கிங்கு. And to have gained him for a friend, and he not only forgave him, but said he would send his servants and his own physician to attend him and promised to restore his property. உடனே அந்த அரண்மனைக்கு செய்தி சொல்லி அங்கே இருக்கிற மருத்துவரில் வர சொல்லி, அதுக்கப்புறமேட்டு இவனை கரெக்டாக பார்த்துக்குங்கன்னு சொல்லி, உனக்கு என்னோட ப்ராப்பர்ட்டிஸை நான் ரிப்ளை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு. Having taken leave of the wounded man, the king went out into the porch and looked around for the hermit. ஸோ அவனை வந்து தூக்கி போடுறதுமேட்டு வெளியே வந்துட்டு போகிறாரு. வெளியே பார்க்கும்போது மறுபடியும் வந்து இந்த ஹெர்மிட்டை பார்க்குறாரு. Before going away, he visited once more to beg an answer to the questions he had put. பெக்குடுன்னு ரொம்ப ரொம்ப பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்கறது. ப்ளீஸ் என்னோட 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க, நானும் இப்போ கிளம்ப போகிறேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு. உடனே ஹெர்மிட் சொல்கிறாரு, the hermit was outside on his knees. அப்போ அந்த ஹெர்மிட் வந்து வெளியே வந்துட்டு sowing seeds in the pits and he had been dug the day before. இந்த குழிப்பறிச்சங்கள்ல அதில் வந்து ஒரு செடி நடுறதுக்காக மண்டி போட்டு அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. மண்டி போட்டு பண்ணும் பொழுது தான் அவர் சொல்றாரு, என்னது, the king approached him and said, for the last time, I pray you do answer my questions, wise man. ஒன்னு என்னது, கிங் அப்ரோச்னு சொல்றாரு, நான் ஏற்கனவே கேட்டேன், இந்த வைஸ்மேன் வந்து என்னோட ஆன்சர் வந்துட்டு சரியா பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் சொன்ன, யூ ஹேவ் ஆல்ரெடி பீன் ஆன்சர்ட் செட் த ஹெர்மிட். உடனே சொல்றாரு ஹெர்மிட்டு, உங்களுக்கு ஆன்சர் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு. Still crouching on his thin leg and looking up at the king who stood before him. அவர் வேலை பார்த்துட்டே, அந்த மண்டிக்கால் போட்டு வேலை பார்த்துட்டே சொல்றாரு, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டேன். How answered? What do you mean? asked the king. என்னது, என்கிட்ட ஆன்சர் சொல்லிட்டீங்களா? What do you mean? என்ன சொல்றீங்க? உடனே ஹெர்மிட் சொல்றாரு, Do you not see? replied the hermit. உனக்கு தெரியலையா? If you had not pitied my weakness yesterday. என்னோட வீக்னஸ் வந்து எஸ்டர்டே வந்துட்டு உனக்கு தெரிஞ்சது, சரியா? என்னது, என்னால் வந்து குழி பறிக்க முடியல, ஆனால் நீ வந்துட்டு உங்களால் முடியல, கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு எனக்கு நீ உதவி பண்ண. அண்ட் ஹேட் நாட் திஸ் பெட்ஸ் ஃபார் மீ பட் ஹேட் கான் யுவர் வே. சப்போஸ் நான் வந்துட்டு நான் கொடுக்க மாட்டேன், நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்து நீ போயிருந்தீன்னா, தட் மேன் வுட் ஹாவ் அட்டாக்டு யூ. நீ போயிருந்தீன்னா அந்த மேன் வந்து உன்னைய அட்டாக் பண்ணியிருப்ப, நீ செத்துருப்ப. அண்ட் யூ வுட் ஹாவ் ரிப்பண்டட் ஆஃப் நாட் ஹேவிங் ஸ்டேட் வித் மீ.
ஸோ நீ போகாதனால எனக்கு நீ ஹெல்ப் பண்ணனால நீ இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு டைமிங் வந்துருச்சு. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் வாஸ் வென் யூ வேர் டிக்கிங் த பெட். ஸோ அப்போ இதில் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள் எது அப்படின்னா, நீ எப்போ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி அங்கே வந்து குளிப்பறிச்சியோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு டைமு. அண்ட் ஐ வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன். ஸோ அந்த இடத்துல எனக்காக தான் நீ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழி பறிச்ச, எனக்கு ஹெல்ப் பண்ண. ஸோ அப்போ உனக்கு ஒரு முக்கியமான ஆள் யாரு? நான் தான். அது நேற்று பொறுத்த வரைக்கும். அண்ட் டு மீ குட் வாஸ் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். அதில் உன்னோட உதவி பண்ணும் அப்படிங்கிற வந்துட்டு என்ன தோணுச்சு பார்த்தியா? அதுதான் உன்னோட கேரக்டர். ஸோ அதுதான் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். ஆஃப்டர்வர்ட்ஸ் when that man ran to us, the most important time was when you were attending to him. For if you had not bound up his wounds, he would have died without having made peace with you. So he was the most important man. ஸோ அவனுக்கு வந்து நீ உதவி பண்ணுன்னு நினச்சி அவனோட லைஃப்பை சேவ் பண்ணி கொடுத்த பார்த்தியா? அவனும் வந்து உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வாட் யூ டிட் ஃபார் ஹிம் வாஸ் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். உன்னோட கேரக்டர்ஸ் வந்து இந்த இடத்துல குறிக்குது. மறுபடியும் வந்து ரீஸ்டோர் மறுபடியும் நான் வந்து உனக்கு உன்னோட சீஸ் பண்ணதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன பார்த்தியா? ரிமெம்பர் that there is only one damn to the important. So now it is the most important time because it is the only time when we have any power. ஸோ எப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி பண்ணி நல்லதை செய்கிறோமோ அப்போ தான் வந்து நமக்கு ஒரு உண்மையான ஒரு நல்ல டைமு. யாருக்காக பண்ணுறோமோ, யாரு கூட இருந்தால் நமக்கு நல்லது நடக்குதோ, சரியா? நம்ம ஒன்று பண்ணும் பொழுது இப்போ ஒன்று நடக்கும் பொழுது நல்லது நடக்கும் பொழுது வந்துட்டு நம்ம யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் நமக்கு முக்கியமானவங்க. The most necessary person is one with whom you are, for no man knows whether he will ever have dealing with anyone else. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம ஒருத்தருக்கு பண்ணுற உதவி தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு தருணம். அந்த உதவினால நம்ம எதெல்லாம் வந்துட்டு நமக்கு வருதோ அதை தான் நமக்கு ஒரு முக்கியமானது வாழ்க்கையில். affair, it is due to that person good, because for that purpose alone was man sent him to this life. ஸோ இதை சொன்ன உடனே கிங் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக எனக்கு கிடைச்சிருச்சு அந்த ஆன்சரு. ஸோ காலம், உதவி பண்ணுறது, அந்த டைமிங்கில் வர மனுஷன், இதெல்லாம் தான் வந்து நமக்கு முக்கியமானது அப்படின்ட்டு வந்து ஹெர்மிட்டு சொல்லாமல் சொல்லி கிங்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு கிளம்புறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உன்னோட 3 கொஸ்டின்ஸுக்கு முடிஞ்சது. 3 யூனிட் வந்து உனக்கு கம்ப்ளீட்டட். 3rd யூனிட் புக் பேக் கொஸ்டின்ஸு, கிராமர் எல்லாமே நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். உனக்கு இந்த 3 கொஸ்டின்ஸோட 1 வேர்ட் ஆன்சர் வந்து நான் உனக்கு கொடுக்குறேன். ஹோம்ஒர்க் பொறுத்த வரைக்கும் 1 வேர்ட் ஆன்சரு, சூஸ் வந்து ஒரு 3, க்ளோசரி வந்து ஒரு 4, ஃபில்லப்ஸ் வந்து ஒரு 3. இதை மட்டும் நீ எழுது, சரியா? இதுதான் உனக்கு ஹோம்ஒர்க்கு. அண்டு ஹூ செட் ஐடென்டிஃபை த கேரக்டர் ஒரு 3 இருக்குது. இதுதான் வந்து உனக்கு ஹோம்ஒர்க்கு. நீட்டாக எழுதி அனுப்பு. ஓகேவா? தேங்க்ஸ் டு ஆல்.